வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து செம்மரக்கட்டைகள் கடத்தி வந்த காரை சினிமா பாணியில் வனத்துறையினர் துரத்திய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்தும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. ஆந்திராவிலிருந்து திருப்பதி அருகே ஒரு ஒரு பகுதியில் ஆந்திர வனத்துறையினர் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வாகனம் தணிக்கையின் போது அவர்கள் நிறுத்திய கார் ஒன்று நிறுத்தாமல் அங்கிருந்து வேகமாக சென்றதால் அவர்கள் அந்த காரை பின்தொடர்ந்து அவர்கள் வேகமாக துரத்தி வந்துள்ளனர். அவர்கள் ஆந்திரா கடந்து தமிழக எல்லைக்குள்ள அவர்கள் வரும்போது அங்கிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக தன்னை துரத்துகின்ற அந்த வனத்துறையின் வாகனத்தை தடுப்பதற்காக ஒரு செம்மரைக்கட்டையை அவர்கள் சாலையில் தூக்கி வீசியிருக்கிறார்கள். ஏனென்றால் பின்னால் வருகின்ற அந்த வாகனத்தை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற சதித்திட்டத்தோடு அவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆந்திர வனத்துறையினர் அவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்துள்ளனர். பரதராமி அருகே வரும்போது அவர்கள் தமிழக வன காவலர்களுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தது அடிப்படையில் அவர்களும் அங்கிருந்து காத்துக் கொண்டிருந்து இருவரும் அவர்களை சேசிங் செய்யும் போது அந்த காரானது திடீரென்று தன் கட்டுப்பாட்டை இழந்து அது ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து உருண்டதில் அதிலிருந்து இறங்கிய 3 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மீதமுள்ள இருவரை அவர்கள் மீட்டு அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு தற்போது அவர்களை அனுமதித்திருக்கிறார்கள். இந்த காரானது எங்கிருந்து வந்தது, கடத்தியவர்கள் யார், எங்கு கொண்டு செல்கிறார்கள், அவர்கள் வேற எங்கேயாவது செல்லும் போது துரத்தப்பட்டதால் அவர்கள் தமிழக எல்லைக்குள் வந்தார்களா என்கின்ற பல்வேறு விஷயங்களை அந்த உடல்நலை குறைவாக காயமுற்று அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறினால் மட்டுமே அந்த தகவல் தெரியும். சினிமா பாணியில் துரத்தப்பட்டு இந்த கைப்பற்றப்பட்ட சம்பவம் போலீஸ் மற்றும் வனத்துறையின் மீதான ஒரு பெருமையை நன்மதிப்பையும் மக்கள் மத்தியிலே உயர்த்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து செம்மரக்கட்டைகள் கடத்தி வந்த காரை சினிமா பாணியில் வனத்துறையினர் துரத்திய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்தும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. ஆந்திராவிலிருந்து திருப்பதி அருகே ஒரு பகுதியில் ஆந்திர வனத்துறையினர் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வாகனம் தணிக்கையின் போது அவர்கள் நிறுத்திய கார் ஒன்று நிறுத்தாமல் அங்கிருந்து வேகமாக சென்றதால் அவர்கள் அந்த காரை பின்தொடர்ந்து அவர்கள் வேகமாக துரத்தி வந்துள்ளனர். அவர்கள் ஆந்திரா கடந்து தமிழக எல்லைக்குள்ள அவர்கள் வரும்போது அங்கிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக தன்னை துரத்துகின்ற அந்த வனத்துறையின் வாகனத்தை தடுப்பதற்காக ஒரு செம்மரைக்கட்டையை அவர்கள் சாலையில் தூக்கி வீசியிருக்கிறார்கள். ஏனென்றால் பின்னால் வருகின்ற அந்த வாகனத்தை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற சதித்திட்டத்தோடு அவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆந்திர வனத்துறையினர் அவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்துள்ளனர். பரதராமி அருகே வரும்போது அவர்கள் தமிழக வன காவலர்களுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தது அடிப்படையில் அவர்களும் அங்கிருந்து காத்துக் கொண்டிருந்து இருவரும் அவர்களை சேசிங் செய்யும் போது அந்த காரானது திடீரென்று தன் கட்டுப்பாட்டை இழந்து அது ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து உருண்டதில் அதிலிருந்து இறங்கிய 3 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மீதமுள்ள இருவரை அவர்கள் மீட்டு அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு தற்போது அவர்களை அனுமதித்திருக்கிறார்கள். இந்த காரானது எங்கிருந்து வந்தது, கடத்தியவர்கள் யார், எங்கு கொண்டு செல்கிறார்கள், அவர்கள் வேற எங்கேயாவது செல்லும் போது துரத்தப்பட்டதால் அவர்கள் தமிழக எல்லைக்குள் வந்தார்களா என்கின்ற பல்வேறு விஷயங்களை அந்த உடல்நலை குறைவாக காயமுற்று அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறினால் மட்டுமே அந்த தகவல் தெரியும். சினிமா பாணியில் துரத்தப்பட்டு இந்த கைப்பற்றப்பட்ட சம்பவம் போலீஸ் மற்றும் வனத்துறையின் மீதான ஒரு பெருமையை நன்மதிப்பையும் மக்கள் மத்தியிலே உயர்த்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்.